மலையாளோ கருப்பும் மலையாளோ சாமி மலையாளோ சாமி தென்மதுரை மலையாளோ போய் வளர்ந்தாய் தென்மதுரை ஏதோ மலையாளோ சாமி மலையாளோ நித்திக்கித்தா நிலமலையா கருப்பும் நிலமலை நிறவொரு பூசையா கருப்பாம பூசையா நித்திக்கித்தா நிலமலையா நிறம் ஒரு பூசையா பூசையா ஐயா நடனோ நடைகொள்ளும் கருப்பா நடைகொள்ளும் நகமணி ஓசையலும் கருப்பா ஓசையலும் சாமி நடைகொள்ளும் இருபுறமோ ஓசைகளும் கருப்பா ஓசைகளும் நடைகுலமோ சாமி நடைகுலமோ நகமணி ஒதி மின்னோ சாமி ஒதி மின்னோ நல்ல நடைகுலமோ இருபுறமோ ஓசைகளும் இருந்த நல்ல நடைகுலமோ ஒதி மின்னோ மறைஞ்சு கட்டி கருங்கச்சை சுங்கமிட்டா கருப்பா சுங்கமிட்டா மறைஞ்சு கட்டி சாமி மறைஞ்சு கட்டி கருங்கச்சை சுங்கமிட்டா சாமி சுங்கமிட்டா கச்ச நல்ல மறைஞ்சு கட்டி கருங்கச்சையா சுங்கமிட்டா சுங்கமிட்டா கச்ச நல்ல மறைஞ்சு கட்டி கருங்கச்சை சுங்கமிட்டா சுங்கமிட்டா
வெள்ள குதிரை ஏறி அருமையா இந்த நேரம் கோட்டை நல்ல திருமதியில கருப்பு திருமதியில கருப்பா திருமதியில ஐயா திருமதியில ஐயா பொழுதிருக்கும் மண்டபமா கருப்பா மண்டபமா கோட்டை நல்ல சாமி திருமகிலா சாமி திருமகிலா திருமகிலா இருக்கும் தேவமா சாமி தேவமா மலையாள தேசத்தில் பிறந்து அந்த அழகமலை 18ஆம் படி பெருகிறப்ப சாமிக்கு காவல் தெய்வமாக வாழ்ந்து வரக்கூடிய வேளையிலே நார்த்தாமலை எல்லை கூத்தாச்சி பள்ளம் கோபுர கத்தான பலத்திலே வெட்டுக்கு ஆடி வெட்டி அங்கிருந்து உறங்கிக் கொண்டு இருந்தேன். உறங்கிக் கொண்டு இருக்கும் பொழுது யாரோ ஒரு பெண்ணாகப்பட்டவள் மஞ்ச புடவை கட்டி கையில் சூழ ஆயுதம் எம்பியது போல காட்சி கொண்டு இருந்தார். அந்த பெண்ணாகப்பட்டவள் மகனே சின்ன கருப்பு, மகனே பெரிய கருப்பு, ஆபத்து ஆபத்து என்று அமைதி கூட கொடுத்தாள். அந்த பெண்ணாகப்பட்டவளுக்கு என்ன ஆபத்து என்று அறிந்து பார்க்க வேண்டும் என்றால் அழகமலையிலே குடிக்கொண்டிருக்கிறான் எனது அண்ணனாகப்பட்டவன், எனது அண்ணனாகப்பட்டவனை அழைக்க வேண்டும். அழைத்து இருவரும் சென்று உடனடியாக செல்ல வேண்டும். இந்த கூத்தாச்சி பல கோபுர கத்தால பலத்துக்கு அடடா அழகமலை அண்ணன் நான் காட்ட விட்டு கட்டை விட்டு கட்ட விட்டு சாமி கட்டை விட்டு கட்டை விட்டு விட்டு கட்ட விட்டு ஆடி வேணுமாடா அட அண்ணனல்லோ எனக்கு ஒழிக்கலையா ஒழிக்கலையா அட கடுங்கோபோ எனக்கு ஆகலையா அங்கம் பதறலையா பதறலையா அடாதியத்து சொதனையா சொதனையா அழகமலை கட்ட விட்டு அண்ணா கட்ட விட்டு அடி வரும் நிறமடா அண்ணா நிறமடா அழகமலை கட்ட விட்டு சாமி கட்ட விட்டு அடி வரும் வேணுமாடா சாமி வேணுமாடா அழகமலை கட்ட விட்டு அடி வரும் நிறமடா நிறமடா அழகமலை. இப்பொழுது சின்ன கருப்பு பெரிய கருப்பன சாமி தீப்பந்தம் பிடித்து கையில பூக்குடி இறங்கி ஆடி சாமியை பிடிங்க போனே சாமியை பிடிங்க விழா கமிட்டார் சாமியை பிடிங்க போனே விழா கமிட்டார் கோயிலுக்கு வாங்க. சின்ன கருப்பு பெரிய கருப்பு சாமிக்கு படிக்காணி கட்டணும். விழா கமிட்டார் அந்த நாடகம் வைக்கக்கூடிய விழா கமிட்டாளர் விழா கோயிலுக்கு வாங்க. ஆமாம் கோயில் பூசாரி கொஞ்சம் கோயிலுக்கு போங்கண்ணே. விழா கமிட்டார் ஒரு 10 பேர் போங்க சாமியை பிடிக்க. இருப்பா முன்னாடி முன்னாடி வாங்க அத்தா, எல்லாரும் முன்னாடி வாங்க. ஜோர கை தட்டி குலோசத்தை கொடுங்க பார்ப்போம். முன்னாடி வாங்க அத்தா.
வாசாமி வாசாமி ஏய் கருப்பா கருப்பா ஓடி வாயா கருப்பா வாசாமி வாசாமி எல்லாம் கை தட்டி எல்லாம் கொலவை போடுங்க நெஞ்ச பிடிக்காத கைய புடி. ஆமா பக்கத்துல நின்னுங்க சாமியை பிடிக்க பக்கத்துல இருக்கு. பெண்கள் கொஞ்சம் கை தட்டுங்கம்மா. கை தட்டுங்க அதெல்லாம் கை தட்டி குலவ சத்தம் போடுங்க. குலவ சத்தம் போடுங்க. மனதில் என்ன காரியம் நினைக்கிறோமோ அது நிறைவேறும். இலை குலுங்காத இந்த நேரத்திலே கொல்லிமலை சின்ன கருப்பு சாமி அருகமலை பெரிய கருப்பு சாமியை பார்த்தா நம்ம மனதில் என்ன நினைக்கிறோமோ நிறைவேறும். கை தட்டுமா கை தட்டு கை தட்டு கை தட்டு கை தட்டு போடு. சாமியை விடுங்க சொல்லும் போது பிடிங்க சாமியை விடுங்க. பொறுமை பொறுமை சாமி பக்கத்துல இருக்கனே சாமி கருப்பா பொறுமை ஆடி வரணும் சாமி தெய்வமே. கருப்பா வாயா வாயா போலீஸா வச்சிருக்கிறாலும் தனியா நெல்லு பின்னாடியே வராத தனியா நெல்லு கேட்கிறப்ப குரு தனியா நின்றுக்க ஏய் 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 ஆஹா ஆஹா ஏய் 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 நம்மளுடைய எல்லைக்கு பெரிய கருப்ப சாமியும் சின்ன கருப்ப சாமியும் பொறுமை பொறுமை கை தட்டுங்கம்மா கை தட்டுங்க. பெரிய கருப்ப சாமி சின்ன கருப்ப சாமி பூக்குழியில ஆடி வர்ற நேரம் நெருப்புல ஆடி வர போறாங்க. கை தட்டுங்க கை தட்டு கை தட்டு பொறுமை சாமி பொறுமை. அப்படியே அந்த பையனை விடுமா அந்த பையனை பிடிக்காத விட்டுரு 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 விடு விடு விட்டுரு. வேட்டியை மடிச்சு கட்டி உடனே வேட்டியை மடிச்சு கட்டி உடனே அண்ணே வேட்டியை கட்டி உடனே கோச்சுக்கிறாம மடிச்சு கட்டி உடனே பொறுமை சாமி. சாமி இறங்கினதுக்கு அப்புறம் தான் இறங்கணும். இல்ல கை தட்டிக்கிட்டே இருங்க கை தட்டிக்கிட்டே இரு. நிப்பாட்ட நிப்பாட்ட கை தட்டு கை தட்டு கை தட்டு. கருப்ப சாமி ஆடி வர நேரம் பொறுமையா வா சாமி. ஏ ஓடி வா கருப்பா. அண்ணே அண்ணே கைய விடுனே கைய விடு. நெஞ்ச பிடிக்காத கைய விடு. நெஞ்ச பிடிக்காத ஏஜென்ட் நெஞ்ச பிடிக்காத.
இந்த சாமியை பிடிங்க, இந்த சாமியை பிடிங்க, வாங்க இந்த சாமியை பிடிங்க. பொறுமை சாமி, பொறுமை பொறுமை. சின்ன கருப்பு அப்படியே உள்ள கூட்டிவானே, அப்படியே அறுவலை வாங்கினேன், அறுவலை வாங்கி அப்படி உள்ள கூட்டிட்டு வாங்கினே. இந்த இதுல விடு, இதுல விடு. இப்படி வானே, இப்படி வானே, அப்பனை கூட்டி வாப்பா. அப்படியே கூட்டி வானே, உள்ள கூட்டி வானே. 1300 எல்லாம் கை தட்டுங்க, குலவ சத்தம் போடுங்க. சீனை அடிச்சுதான் மைக் எடுத்துக்கணும். கெளியா கேளு உருப்படாம போ. என்னைக்குதான் முன்னேற போறேன். எடுத்து நான் கிட்ட பூயா போனேன். யார் பின்னாடி போவானா தான் அப்படியே எல்லாரும் முன்னாடியே உட்காருங்க. யாருமே வீட்டுக்கு போகக்கூடாது. கருப்பு சாமி கையால் 90 வாங்கிட்டு தான் போகணும். நாடகம் பார்க்குறது பெருசில் அக்கா கோச்சுக்கிறாதீங்க. வேறு வள்ளி திருமணா, ஹரிச்சந்திரா இந்த மாதிரினா வேறு மாதிரி இருக்கும். மகமாயி நாடகத்தில் கருப்பு சாமி கையால் 90 வாங்கிட்டு தான் போகணும். அப்படியே முன்னாடி வாங்க. ஹாலு 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 ரேய்
குதிரை பவள நிற குதிரை பவள நிறம் பல்லான கருப்பனுக்கு குதிரை கால் பொன்னிறமா குதிரை போல நீரோ குதிரை போல நீரோ உனக்கு குதிரை கால் பொன்னிறமா அட எனக்கு ஆளுயர விச்சருவா பொல்லாத கருப்பனுக்கு அசையாய் புடியாடுவா ஆளுயர விச்சருமா உனக்கு அசையாதே புடியேறுவா அட எனக்கு அழகமல அடிவாரா அட அழகமலை அடிவாரம் பொல்லாத கருப்பனை அடைச்சு வச்சா சேதாரா அழகர்மலை அடிவாரோ உன்னை அடைச்சு வச்சா சேதாரோ அங்கே இடி முழங்குது கருப்பசாமி தங்கையோட சொன்னது அங்கே இடி முழங்குது கருப்பசாமி தங்க கலசமகுது ஓய் அங்கே இடி முழங்குது கருப்பசாமி தங்கையோட சொன்னது அங்கே இடி முழங்குது கருப்பசாமி தங்க கலசமகுது ஓய் கொண்ட மேல கொண்ட ஓட்டு கோணை கொண்ட மேல ஓட்டு கொண்ட போட்டு கோண கொண்ட மேல போட்டு கொண்ட மேல கொண்ட ஓட்டு கோணை கொண்ட மேல ஓட்டு கொடிய ஓட்டை ஆட கொடிய வட்டாடு எல்லோ வாரங்கே கருப்பசாமி அங்கே இடி முழங்குது கருப்பசாமி தங்க கலசமகுது ஓய் நல்ல குதிரை ஏறி விச்சருவாக எடுத்து நல்ல குதிரை ஏறி விச்சரு வாகையில் நல்ல குதிரை ஏறி விச்சருவாக எடுத்து நல்ல குதிரை ஏறி விச்சரு வாகையில் எடுத்து அங்கே கிட்டி முழங்குது கருப்பு தங்க கலசம் என்னது அங்கே இடி முழங்குது கருப்பசாமி தங்க கலசமகுது அங்கே கிட்டி முழங்குது கருப்பசாமி தங்க கலசம் என்னது இடி முழங்குது கருப்பசாமி தங்க கலசமகுது ஓய் கொண்ட மேல கொண்ட ஓட்டு கோணை கொண்ட மேல ஓட்டு கொண்ட மேல கொண்ட போட்டு கோண கொண்ட மேல போட்டு கொடிய ஓட்டு ஆடுகள் வாரங்கே கருப்பசாமி வேட்டை ஆடி எல்லாம் வாழாங்க கருப்பசாமி அங்கே கிட்டி முழங்குது அடடா தங்க கலசம் என்னது அங்கே இடி முழங்குது எல்லக்காவி கொண்ட வந்தா எல்லக்கிட்ட எல்லக்காவி கொண்ட வந்தா கருப்பசாமி முடிப்ப வந்தா புடியருமா விளையாடு விஜயமா இங்க நல்ல புடியருமா தளமாடு விச்சருவா எனக்கு விளையாடு வித்தருவா அழுத மலை குட்டி நெய்ய கொள்ளி வள
ஆடிவார கருப்பசாமி மக்களுக்கு வேண்டிய வரத்தை கொடுத்து வாழ்ந்து வர வேண்டும் தம்பி. அப்படியே கட்டும் என்ன இப்பொழுது உன்னை எதற்காக அழைத்தேன் தெரியுமா? எதற்காக அழைத்தீர்கள்? அழகமலையிலே காட்டிலே அமர்ந்து கொண்டிருக்கும் பொழுது யாரோ ஒரு விண்ணாகப்பட்டவள் ஆபத்து என்று அழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். செல்ல வேண்டும். அது சீக்கிரமாக நார்த்தமலை எல்லைக்கு சென்று ஆபத்தை அறிய வேண்டும் தம்பி. எப்படி தம்பி கருப்பா, நார்த்தமலை எல்லைக்கு சென்று ஆபத்தை அறிய வேண்டும் என்றால் நாம் ஒன்று சேர்ந்தால் வேட்டையாடுவது வழக்கம். உண்மை என்ன? இன்று வேட்டை ஆசை வந்து விட்டது. வேட்டையாடி கொண்டு புறப்படுவோம் நார்த்தமலை. அப்படியே புறப்படுவார்களா? எப்படி வேட்டைக்கு போமா மாடா சின்ன கருப்பு வெள்ளவாடா வாடா தம்பி கருப்பா. வேட்டைக்கு போமா வளைதடிகள் எடுத்துமே ஓடி வாடா ஓடி வாடா. இட்டி வளைதடிகள் எடுத்துமே ஓடி வாடே ஓடி வா. காட்ட கிழக்க வேண்டும் சின்ன கருப்பா, கருணாய ஓட்ட வேண்டும் தம்பி கருப்பு. அண்ணா செடிய கிழக்க வேணும் வேணமா சொன்னாய ஓட்ட வேணும் காடு மலையாளத்து சின்ன கருப்பா, கட்டளைய வாடா தம்பி கருப்பு. தூரமாக வந்து பார்க்கும் பொழுது அதோ பார்த்தாயா காட கவுதாரி எல்லாம் கூட்டம் கூட்டமாக ஓடுகிறது. பார்த்தேனா ஓடிக்கொண்டு இருக்கிறது. விரட்டி பிடிக்க வேண்டும். எப்படி தெரியுமா? எப்படி காடைக்கு கண்ணி வைப்பா சின்ன கருப்பா, கரையோட வந்து சின்ன
தம்பி காடங்குடப்படி கண்ணியிலே கருங்குருவியாகப்பட்டது ஒன்று மாட்டிக்கொண்டிருக்கிறதுன்னா காடப்படக்கூடிய கண்ணியில கருங்குருவி உண்மைகண்ணா நாம் எப்பொழுது வேட்டைக்கு சென்றாலும் எங்க கூட வழி தப்பாதுன்னா எங்க கூட தப்பாது உண்மைகண்ணா இன்று வைக்கின்ற கண்ணி வழிமாறி விட்டது வழிமாறி போய் கொண்டு இருக்கிறது பழைய வாட்சியை கட்ட வேண்டும் தம்பி எப்படிகண்ணா சிட்டிக்கு கண்ணி வைப்பா சின்ன கருப்பா செடியோர வந்து இருப்பா தம்பி கருப்பு செடியோர வந்து இருந்து சின்ன கருப்பா சிட்டி வெட்ட ஆட வேண்டும் தம்பி கருப்பு ஆமாண்ணா என்ன வளர்ந்துருக்க தம்பி சிட்டுப்படக்கூடிய கண்ணியிலே சின்னஞ்சிறு குருவி ஒன்று மாட்டிக்கொண்டு இருக்குது போதுமா பத்தாதண்ணா ஆகையினால் இதை தாயகப்பட்டவர்களுக்கு காணிக்காக செலுத்திவிட்டு பழைய மாற்றி கட்டி பிடிக்க வேண்டும் அப்படியே கட்டமண்ணா கொக்கைக்கு கண்ணியை வைப்பா சின்ன கருப்பா கொள்ளத்தோட வந்து இருப்பா தம்பி கருப்பு கொள்ளத்தோட வந்து இருந்து சின்ன கருப்பா கொக்கு வெட்ட ஆட வேண்டும் தம்பி கருப்பு கொக்குக்காக கண்ணி வைத்து விரட்டி செல்லும் பொழுது வெள்ள மயிலாகப்பட்டது ஓடுகிறது அண்ணா அதை பிடிச்சே ஆக வேண்டும் பிடிக்க வேண்டும் அண்ணா ஆனால் நம்மளை பார்த்த உடனே எப்படி ஓடுது காதை விரட்டி கொண்டு கால்களில் முத்தமிட்டு ஓடிக்கொண்டு இருக்கிறது அண்ணா விடலாமா விடக்கூடாது அண்ணா எங்கே சென்றால் விரட்டி பிடிக்க வேண்டும் காதை விடச்சை கொண்டு சின்ன கருப்பா காலுலக முத்தமிட்டு தம்பி கருப்பு காதை விடத்தி கொண்டு விரட்டி கொண்டு துத்தி தெடியோரமா சின்ன கருப்பா துள்ளி துள்ளி போகுது தம்பி கருப்பு தொட்டி தெடியோரமா துள்ளி தெரியதுவா சங்கம் போடுள்ள சின்ன கருப்பா காவி விலகுவா தம்பி கருப்பு சங்கம் போடுள்ள இந்தரனாவே காவி தெரியதுவா இட்டி எடுத்து வேதா சின்ன கருப்பா குத்தி பிடிப்போட தம்பி கருப்பு சின்ன கருப்பா வெட்டி எடுப்போட சங்கம் முதலானே அண்ணா என்ன ஒரு ஆச்சரியம் ஆச்சரியம் அண்ணா இப்பொழுது பார்த்தாயா தாயினுடைய முகத்தை பார்த்தீர்கள்னா அண்ணா சங்கம் முதற்குள் வெள்ள முயல் தானே ஓடி நுழைந்தது அண்ணா வெள்ள முயலுக்கு தானே ஈட்டி தொடுத்தோம் வெள்ள முயலுக்குத்தான் ஈட்டி தொடுத்தோம் ஈட்டியாலே குத்தி சங்கம் முதலை பிரித்து பார்க்கும் பொழுது ஈட்டி பட்டவுடன் வெள்ள முயலை கல் சிலையாக ஒரு மாறி விட்டது தம்பி உண்மைகண்ணா அந்த கல் சிலையை பார்த்தாயா ஒரு பெண்ணினுடைய உருவம் போல் தெரிகிறது உண்மைகண்ணா தம்பி அண்ணா ஆனால் கல் சிலையில் இருந்து ரத்த வெள்ளமாகப்பட்டது வந்து கொண்டிருக்கு தம்பி வந்து கொண்டு இருக்கிறது இப்படியே விட்டால் இந்த நார்த்தமலையை ரத்த வெள்ளத்தில் மூழ்கி விடும் அண்ணா ஆகையினால் இந்த வனத்தில் உள்ள மூலிகையை பிடுங்கி கல் சிலையின் மீது தடவி ரத்தத்தை நிறுத்த வேண்டும் தம்பி கட்டமண்ணா படிகை என்ன ஒரு ஆச்சரியம் இப்பொழுது இந்த வனத்தில் உள்ள மூலிகையை பிடுங்கி கல் சிலையின் மீது தடவுகின்ற பொழுது மூலிகையில பட்டவுடன் ரத்தம் நின்று விட்டது வேப்பிலை பட்டவுடன் கல் சிலைக்கு உயிர் வந்து விட்டது தம்பி உண்மைகண்ணா தாயாகப்பட்டவள் முகத்தை பார்த்தாயா பார்த்தேன் அண்ணா உன்னையும் என்னையும் இந்த கூப்பாச்சி வெள்ள கோபுர கட்டட வனத்துக்கு ஆபத்து என்று அழைத்து அதே தாயாக அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள் தாயாகப்பட்டவள் முகத்தை பார்க்கும் பொழுது கோபம் அத்தா கோபப்பட்ட உலகம் தாங்காதனா அழிந்து விடும் தாய் கோபத்தை தணிக்க வேண்டும் என்றால் தாலாட்டு பாட வேண்டும் தாய்க்கு பிடிச்சது ஊனாங்குடி ஓடக்கூடிய அறுத்து ஊஞ்சலை கட்டி தாலாட்டு பாடி தாயினுடைய கோபத்தை தணிக்க வேண்டும்
இப்பொழுது ஆத்தா ஏலூர் எல்ல முத்துமாரி அம்மனுக்காக நமது ஊர் மந்தையிலே தாலாட்டு பாட்டு பாடும் பொழுது எல்லாரும் கைதட்டி ஆரவர செய்ய வேண்டும். தாலாட்டு பாட்டு முடிவரை கைதட்டி ஆரவர செய்தால் நம்ம குடும்பத்துக்கெல்லாம் நல்லது. அது மட்டும் இல்லாமல் தாயினுடைய கோபம் குறைவது போல நம்ம குடும்பத்தில் எந்த ஒரு குறைகள் கஷ்டங்கள் நோய் நொடி எதுவாக இருந்தாலும் விலகு என்பது ஐதீகம். அதனால எல்லாரும் தாலாட்டு பாட்டு முடிவரை கைதட்டணும். அப்படியே கைதட்டுங்க பார்ப்போம். எல்லாரும் கைதட்டுங்க, கைதட்டி ஆரவர செய்யுங்க. சந்தனோ மல்லிகையில் தூளி கட்டி போட்டி மலர் தாளிலோ வீசிக்கிட்டு பாட்டு சொல்லும் நேரம் மலர் தாளிலோ சந்தனோ 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 மல்லிகையில் தூளி கட்டி ஓட்டி பாட்டு சொல்லு நேரம் இந்த உலகையாடு தாயிற்கு செல்ல பிள்ளையாடிருக்கே கவலை தீர்க்க வேண்டாமோ மகமாகி மணி மந்திர சோதரியே ஆயி உமையானவாளே ஆத்தாடு மாறி முத்தையே ஆகி மகமாகி மணி மந்திர சோதரியே ஆயி உமையானவாளே ஆதாய மாறி முத்தையே சந்தனம் மல்லிகையில் தோழி கட்டி போட்டே தாகினி கண்ணாளரு ஆளுகளே பாம்பே தலகினையாக பிழையோ வஞ்சிமத்தே ஆத்தாகன்னோரங்க ஆறிராக வாடும் உள்ளே பாம்பே தலகினையாக பிழையோ வஞ்சிமத்தே ஆத்தாகன்னோரங்க ஆறிராக வாடும் உள்ளே ஒரு பிள்ளைக்குமே இன்னொரு கிடக்கே அம்மா எந்த ஒரு பிள்ளைக்குமே இன்னொரு கிடக்க ஆனந்தம் உங்கூரம்மா எந்தாயி மனசிலே ஆகி மகமாகி மணி மந்திர சோதரி ஆயி உமையானவாளே ஆத்தாடு மாறி முத்தி ஆகி மகமாகி மணி மந்திர சோதரியே ஆயி உமையானவாளே ஆத்தாடு மாறி முத்தி சந்தனம் மல்லிகையில் தோழி கட்டி போட்டே அகனே கண்ணாளர் காலிலே ஒரு வாய் சோறு உனக்கு ஊட்டி விட்ட வேளையில உலகம் பசி அடங்கி உடம்புடம்பா நேரத்தில ஒரு வாய் சோறு உனக்கு ஊட்டி விட்ட வேளையில உலகம் பசி அடங்கி உடங்குதம்மா நேரத்தில எந்த ஒரு பிள்ளைக்கு உணவை மறுக்கையில ஒன்று ரெண்டு செஞ்சுதம்மா அம்மா உனக்கு மறுக்கையில ஒன்று ரெண்டு செஞ்சுதம்மா அவனா ருசி பார்த்து ஆனந்தம் வந்துதம்மா ஆகி மகமாகி நான் என்ன கொடுத்து வச்சு பாதோ திருப்பாதோ உன்னை போட்டி வணிந்து வந்தேன் ஆகி மகமாகி நான் என்ன கொடுத்து வச்சு பாதோ திருப்பாதோ உன்னை போட்டி வணிந்து வந்தேன் சந்தனம் மல்லிகையில் தோழி கட்டி போட்டே தாயே நீ கண்மாளரு தாளேலல்லேலோ ஆரி ராரி 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 ராரோ
தாயே, என்ன காரணம் தாயே? மகனே, என்னை யாருன்னு கேட்கிறாய்? அப்படித்தானே? இதோ சொல்கிறேன், கேள். அப்படியா தாயே? நார்த்தமலை எல்லையிலே எல்லையிலே நந்தா காவல் கொண்ட முத்துமாரி முத்துமாரி. நாட்டமலை எல்லையிலே எல்லையிலே நீயும் கோவில் கொண்ட முத்துமாரி முத்துமாரி. பெரியமை பார்ப்பவடா பார்ப்பவடா நந்தா உயிருக்கும் மகமாகி மகமாகி. தாயே பெரியமை காப்பவளா காப்பவளா நீயும் பேரு பெற்ற மகமாயி மகமாயி. திருவப்பூர் எல்லையிலே எல்லையிலே நந்தா காவல் கொண்ட முத்துமாரி முத்துமாரி. தாயே திருவப்பூர் எல்லையிலே எல்லையிலே நீயும் கோவில் கொண்ட முத்துமாரி முத்துமாரி. மணல்வாரி அம்மையாக அம்மையாக நந்தா குடியிருக்கும் மகமாகி மகமாகி. தாயே திருமண வல்லையாக அம்மையாக இந்த மக்களை காப்பவளா காப்பவளா. கொண்டையூர் எல்லையிலே எல்லையிலே நந்தா குடியிருக்கும் முத்துமாரி முத்துமாரி. தாயே கொன்னையூர் எல்லையிலே எல்லையிலே நீயும் கோவில் கொண்ட முத்துமாரி முத்துமாரி. சத்தமல்லி அம்மையாக அம்மையாக நந்தா குடியிருக்கும் மகமாகி மகமாகி. தாயே கொன்னையூர் தாயே கொத்தமல்லி அம்மையாக அம்மையாக இந்த மக்களை காப்பவளா காப்பவளா. இந்திரப்பட்டி எல்லையிலே எல்லையிலே நந்தா காவல் கொண்ட முத்துமாரி முத்துமாரி. தாயே இந்திரப்பட்டி எல்லையிலே எல்லையிலே நீயும் கோவில் கொண்ட முத்துமாரி முத்துமாரி. முழக்கமா பார்ப்பவடா பார்ப்பவடா நந்தா குடியிருக்கும் மகமாகி மகமாகி. தாயே முடைக்கமை காப்பவளா காப்பவளா நீயும் பேரு பெற்ற மகமாயி மகமாயி. வைத்தூர் எல்லையிலே எல்லையிலே நந்தா காவல் கொண்ட முத்துமாரி முத்துமாரி. தாயே வயத்தூர் மந்த இளே நீயும் பாலுகிற முத்துமாரி முத்துமாரி. வைத்தமா பார்ப்பவடா பார்ப்பவடா நந்தா குடியிருக்கும் மகமாகி மகமாகி. கண்ணபுர எல்லையிலே எல்லையிலே நீயும் காவல் கொண்ட முத்துமாரி முத்துமாரி. கண்ணம்மா பார்ப்பவடா பார்ப்பவடா நந்தா குடியிருக்கும் மகமாகி மகமாகி. தாயே கண்ணம்மை காப்பவளா காப்பவளா நீயும் பேரு பெற்ற மகமாயி மகமாயி. சமயபுர எல்லையிலே எல்லையிலே நந்தா சுந்தரிச்ச முத்துமாரி முத்துமாரி. தாயே சமயபுர எல்லையிலே எல்லையிலே நீயும் சங்கரிச்ச முத்துமாரி முத்துமாரி. சங்கம்பளம் அம்மையாக அம்மையாக நந்தா குடியிருக்கும் மகமாகி மகமாகி. தாயே 7 திருமுகத்துக்கு அடையாளம் என்ன? 7 திருமுகத்தினுடைய பெருமை என்ன என்பதை அறிந்துவிட்டேன் அம்மா. இருந்தாலும் ஆபத்து மகனே ஓடிவா என்று அழைத்தாயே, என்னம்மா ஆபத்தில் இருந்தது? மகனே, தாயே. நான் எதற்காக இந்த நாட்டாமலை எல்லையில் 7 பெண் மக்களாக அவதாரம் எடுத்தேன் தெரியுமா? எதற்காக தாயே? இந்த நாட்டாமலை எல்லையில் அம்மா. மகிஷாசுரன் என்ற அரக்கனுடைய அட்டகாசம் அதிகரித்து விட்டது. அப்படியா? ஆண் வர்க்கம் இருக்கக்கூடாது என்று அழித்து வருகிறார். தாயே. தாய் என்றும் தங்கை என்றும் பாராமல் அம்மா. இளம் பெண்களுடைய கற்புகளை சூறையாடி வருகிறார். அப்படியா? அந்த மகிஷாசுர அரக்கனை வதம் செய்து அழிக்க வேண்டும் என்றால் நீங்கள் எனக்கு பக்கத்துணையாக இருக்க வேண்டும் மகனே. அப்படியா? பக்கத்துணையாக இருக்க வேண்டும் என்றால் தாயே. நான் கேட்கும் பொருள்கள் அனைத்தும் வெகு சீக்கிரமாக கொண்டு வர வேண்டும். அப்படியாகட்டும். அதுவரையிலும் தாயே. இந்த எல்லையுடைய காவல் பொறுப்பை நான் ஏற்றுக்கொள்கிறேன் மகனே. ஆகட்டும் தாயே. நீங்கள் சென்று வரும் வழியில் அம்மா. ஏதேனும் ஆபத்துகள் நேர்ந்தால் தாயே என்று ஓசையிட்டால் உங்கள் முன்னால் வந்து உங்களை காப்பாற்றுவேன் மகனே. அப்படியாகட்டும் மகனே. அம்மா. அந்த மகிஷாசுர அரக்கனை வதம் செய்து அழிக்க வேண்டும் என்றால் இந்த 7 உருவமும் ஒன்றாக சேர்ந்து ஒரு சக்தியாக உருமாறி மகமாயி என்று உருமாறினால்தான் அந்த மகிஷாசுர அரக்கனை வதம் செய்து அழிக்க முடியும் மகனே. அப்படியா? ஆகினாலே ஆகையால் 7 கரங்களுக்கு அருள் சக்தி அழைத்து ஒன்று சேர்த்து வருகிறேன் அம்மா. உண்மைதான் மகனே. அப்படியாகட்டும் தாயே. அப்படியாகட்டும்.
தம்பி சின்னகருப்பா அண்ணா. தாயாகப்பட்டவர்கள் நம்ம எதற்காக அழைத்தார்கள் என்பதை கேட்டறியும் பொழுது பூவுலகிலே மகிஷாசுர அரக்கன் அட்டகாசம் அதிகரித்து விட்டதா. அவன் எங்கிருந்தாலும் இழுத்து வந்து தாயினுடைய பாதத்தில் சமர்ப்பிக்க வேண்டுமா. அப்படியே கட்ட அதற்கு முன்பாக தாயினுடைய 7 சக்திகளை ஒன்று சேர்க்க வேண்டுமா தம்பி. அப்படியே கட்ட பண்ணா ஒன்று சேர்ப்போம். ஒன்று சேர்த்து விட்டு பின்பு அரக்கனை இழுத்து வருவோம். இப்பொழுது அப்படியே கட்ட பண்ணா ஆகட்டும். ஆமேலைக்கு போறோம். முன்பதாக அருளாக ஆடி வந்தவர்கள் இப்பொழுது அருளாக ஆடி வந்து இந்த 7 கரகத்தை எடுத்து ஒன்று சேர்த்து வைக்கணும். அதனால யார் தூங்க பெண்கள் எல்லாம் கொஞ்சம் எந்திரிச்சு வாங்கம்மா. முன்னாடி எந்திரிச்சு வாங்க. முன்னாடி கரகம் எடுத்தவங்க அப்படியே எல்லாரும் எந்திரிச்சு முன்னாடி வாங்க. எந்திரிச்சு வாங்கம்மா. எல்லாருமே எந்திரிச்சு வாங்க. ஒரு 10 நிமிஷம் தான். எந்திரியாத்தா, எல்லாருமே எந்திரிச்சு வாங்க. சாமி வந்தவங்க தான் வரணும்ல. அப்படியே எல்லாரும் எந்திரிச்சு வாங்க அத்தா. அப்படியே எல்லாரும் எந்திரிச்சு முன்னாடி வாங்க பார்ப்போம். சாமி அழைக்க போறாங்க. அந்த 7 கிரகத்துக்கும் உயிர் உண்டாக்கணும். அப்படியே எல்லாரும் எந்திரிச்சு வாங்க அத்தா. எல்லாருமே எந்திரிச்சு வாங்க. கரகத்தை எடுத்து ஆண்ட பெண்கள் முன்னாடி வாங்க. ஆமாம், சாமி ஆடி வந்த பெண்கள்லாம் அப்படியே எல்லாரும் முன்னாடி வாங்க அத்தா. அப்படியே நில்லு சாமி. அப்படியே நில்லுங்க. அப்படியே எந்திரிச்சு வாங்கம்மா. முன்னாடி வாங்க. வாங்க தாய். உத்தமே பிறந்தகிடா தாய வசந்த நல்ல மலையாளா. உத்தமி பிறந்தகிடா உனக்கு வசந்த ஒரு மலையாள ஆத்தா பிறந்த இடம் தாய் அழகு நல்ல மலையாளா. ஆத்தா பிறந்த இடம் அழகு நல்ல மலையாளம். தாய உன்னை கூப்பிட்டு அழைக்கிறனே
சக்தி மகாசக்தி மகமாயாக உருவெடுக்கக்கூடிய நேரம். தனித்தனியாக பேர் சொல்லி அழைக்க மாட்டோம், எல்லா கிரகத்தையும் மொத்தமாக இறக்க போகிறோம். அதனால எல்லா சாமியும் அப்படியே கரகத்தை தலையில் வைங்க பார்ப்போம். எல்லா சாமி எல்லா கரகத்தை தலையில் வச்சு கொஞ்ச நேரம் அப்படியே மனங்குழுந்து ஆடணும். இந்த ஊர் மக்களையும் இந்த நாடகத்தினை பிரார்த்தனை நாடகமாக வைத்துள்ள குடும்பத்தார்களையும் எந்த ஒரு நோய் நொடியும் இல்லாமல் கைகால் சுகத்தை கொடுத்து பேரும் புகழா வாழ வைக்கணும். வம்சம் தலையணும், வாரிசு பேர் சொல்லணும், நல்லபடியாக எல்லா மக்களையும் பாதுகாக்கணும். அதனால எல்லா சாமியும் மனங்குழுந்து ஆடணும். அப்படியே எல்லாம் கைதட்டுங்க பார்ப்போம். எல்லாரும் மற்றவங்க எல்லாருமே அப்படியே கைதட்டுங்கம்மா. அம்மா முத்துமாரி எங்க அழகு முத்துமாரி ஆனந்தமாய் ஆடி வார சுந்த நேந்தல் மாறி. அம்மா முத்து மாறி எங்க அழகு முத்து மாறி ஆனந்தமாய் அன்னை முத்து மாறி. அம்மா முத்து மாறி எங்க அழகு முத்து மாறி ஆனந்தமாய் ஆடி வார சுந்த நேந்தல் மாறி. அம்மா முத்து மாறி எங்க அழகு முத்து மாறி ஆனந்தமாய் ஆடி நம்ம அன்னை முத்து மாறி. அம்மா முத்து மாறி அழகு முத்து மாறி உள்ளே பிறந்த வள தாய மங்கள மாறி. வெள்ளைக்கு மகிழே அம்மா முத்து மாறி அழகு முத்து மாறி ஆனந்தமா ஆடி வாமா சுந்த நேந்தலாயி. புடவக்காரி அம்மா முத்து மாறி அழகு முத்து மாறி மக்களையும் காக்க வேண்டும் தாய முத்து மாறி. வந்த முகத்தழகி அம்மா முத்து மாறி அழகு முத்து மாறி மக்களையே காக்க வேண்டும் சுந்த நேந்தலாயி. முத்தரையே பத்தினியே அம்மா முத்து மாறி அழகு முத்து மாறி உலகாலும் நாயகியா தாய முத்து. ஏய் 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 ம் யார் சாமி நீனு? கூத்தாடுகிறோம். ஆ, கோபுர கத்தாள வனத்தில் சரி. மயூர் சரக்கனாக வந்திருக்கிறோம். ஆஹா, எதற்காக தெரியுமா? எதுக்கு? அந்த முட்டாள் ஈசனிடம் ஆ. சாகாத வரத்தை பெற்றவன் நான். எப்படி எப்படி தெரியுமா? எப்படி தெரியுமா? எப்படி எப்படி அக்கினியில் நின்று ஆ. 3.25 நாளிகளுக்கு சாகாத வரத்தை பெற்றேன். ஆ, அது எப்படி சாகாத வரத்தை கொடுத்தான் தெரியுமா? எப்படி? நீராலும் ஆ. நெருப்பாலும் நெருப்பாலும் மின்னாலும் மின்னாலும் மண்ணாலும் மண்ணாலும் உனக்கு எந்த ஒரு சாவே கிடையாது, உன்னை கொன்னாலும் சாவே கிடையாது ஆ. அப்படின்ற ஒரு வரத்தை கொடுத்தான். சரி. ஆனா முக்கியமாக கடைசியில ஒரு வரத்தை கொடுத்தான். என்ன? கடைசியாக என்னவென்று கேட்டேன். ஆ. 60 வயதான மூதாட்டிற்கு 7 பெண் குழந்தை பிறக்க வேண்டும். ஆமா. அந்த 7 பெண் குழந்தைகளும் ஒரே ரூபமாக மாற வேண்டும். ஆஹா, அவர்கள் கையால் மட்டும்தான் தாங்கள் கழிவு என்றான். யாருக்கு? 60 வயசு உள்ள ஆளுக்கு இப்போ 7 குழந்தை பிறக்கணும். இங்க 20 வயசு உள்ள பிள்ளை வைக்க முடியல. ஆ. 60 வயசான கிளவி பிள்ளை வைக்குமா? விவரமான ஆளியா நீ? வைக்குமான்னு வைக்காது. பார்ப்போம். ஆ, எனக்கு முன்பதாகவே சீடனாகப்பட்ட வந்திருப்பான். ஆ? கொன்னுட்டீங்களா? இல்லையே, எங்கே சென்றான் தெரியவில்லை. ஆ. என்னுடைய காமரை பெண்ணை அழைத்து சொன்னேன், ஆ. காணவில்லை. ஆ. வரட்டும் வரட்டும். பணியை கழிச்சு போடாத சாமியே. ஆ, கிழிச்ச கால நல்ல சம்பளத்தை ஏங்கினாலும் புரியா. டேய் போடாங்கிட்டு போடா பொடிப்பல உனக்கு தான் அங்கே ஆளை பார்த்தா பிடிப்பே மாதிரி தெரியுதா உனக்கு? தயா போட்டு கஞ்சியை காய்ச்சற காலையில வர போட்டு. இல்ல ஆனா உடுக்க மைசாசுர அரக்கனே உனக்கு அழிவு காலம் நெருங்கி விட்டது. முட்டாள், எனக்கு அழிவுகளமா? எனக்கு அழிவுகளமா? என்னுடைய உயிர் மேல் ஆசை இருந்தால் ஓடிவிடு, இல்லை என்றால் வயது முழுத ஆணுக்கும் 55 வயது முழுத பெண்ணுக்கும் ஒரே பிரசவத்தில் 7 பெண் குழந்தைகள் பிறந்து 7 எல்லையில் அமர்ந்து ஒரே சத்தியாக மாறி என்னுடைய தாயகப்பட்டவள் உன்னை அழிப்பதற்காக வந்து கொண்டிருக்கிறார். முடிந்தால் அவளும் ஒரு அவளிடம் யுத்தம் செய்து வா. அம்மா, என்னுடைய பஞ்சாரணையில் என்னடா சொன்ன? அவளையும் படுக்க வைக்கிறேன். வர சொல்றா. பஞ்சு ஆமாடா. பஞ்செல்லாம் இருக்குது, நெஞ்சு இருக்குது, உனக்கு இருக்கா? அறை இருக்கு, வா. எந்த அறை? வா. ரம்யா அறை. ஊம்பு ஓம்பு அடா 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 அடா. என்னடா அட அட? இப்பேற்பட்ட அழகு என்றுதான் பார்க்கிறேன். பரவாயில்ல, வாழ்நாளே பாத்துக்க மாட்டேன். இல்ல ஏய். பரவாயில்ல, கேரு. நல்ல பய, ரோசா பூமாய் முற்றம் போடாத. பரவாயில்ல தம்பி. அப்படியா?
தள்ளுவான் பாரு எப்படி தள்ளுவான் பாரு. யாரடா தம்பினா தம்பினா இருடா இருடா மூட்ல இருக்கேன் அவட. இருடா நான் யாருடைய இதையும் வச்சுக்கிறது இல்லை, உடனே கொடுத்துட்றது. நீ மாட்டி வரேனே. இருடா இந்தா பிழைத்து போ. கையில குடுறா. தரேன்டா, சொல்லிட்டு தான்டா கொடுப்பேன். பிழைத்து போ. ஆனால் மறுபடியும் ஒரு மணி நேரம் கழிச்சு இதே மாதிரி வெளியே கூட்டிட்டு வர்றேன். அந்த 500 ரூபாய் இங்க விடுவேன். ஏன் நான் ஒரு நம்பர் தர்றேன். வேண்டாம் தங்கராசமா. ஆனா நல்ல நெருப்பு எப்படி இருக்கு? நெருப்பு தக தகன்னு இருக்கேன். அதுல தண்ணி ஊத்துனா எப்படி இருக்கு? தங்கராஜ் சொன்னியா மாரிமுத்தைய கூட்டி கொண்டு போய் ரம்யா பெண்ணி அடா 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 இல்ல அது பிரச்சனை இல்லை. ஓஹோ பெண்ணி என்னுடைய பஞ்சரணைக்கு வா. என்னை யார் என்று தெரியாமல் பேசிக் கொண்டிருக்கிறாய் துஷ்டனே. நான் யார் என்று தெரிந்தால் இப்படியெல்லாம் பேச மாட்டாய். உனக்கு அழிவு காலம் நெருங்கிவிட்டது. வீணாய் என் கோபத்திற்கும் சாபத்திற்கும் ஆளாகாதே. நீ செய்த தவறுக்கெல்லாம் என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு ஓடிவிடலாம். உயிரை விட்டால் விட தவிர உன்னுடைய காலில் விழுக மாட்டேன். வா யுத்தத்துக்கு பார்ப்போம். அரே அரக்கனே, சாகாதவரை வெற்றி பெற்றோம் என்று ஆணவத்தோடு பேசுகிறாயா? உன்னை அழிப்பதற்காகவே நான் அந்த நார்த்தாமலை எல்லையில் 7 பெண் மக்களாக எடுத்து 7 எல்லை கோட்டில் அமர்ந்திருக்கிறோம். துஷ்டனே, இதை புரியாமல் சாகாதவரை வெற்றி பெற்றோம் என்று ஆணவத்தோடு பேசுகிறாய். முடிந்தால் என்னை முத்தம் செய்து வெற்றி பெற்று பாருடா துஷ்டனே. சமயபுரம் தாயே சமயபுரம் ஆதித்ததி கண்ணபுரம் தாயே கண்ணபுரம் தாக்கி அம்மா அந்த ஆணவம் படித்த மைசாசுர அரக்கனாகப்பட்ட எழுந்து விட்டான். இப்பொழுது நாட்டு மக்களுக்கு முத்தான 3 வரத்தை கொடுக்க விடும் தாயி. என்ன வரம் வேண்டும் கேளுங்கள் மகனே. தலைவரம் கேட்டு வந்தால் இந்த தாயாரே நீங்கள் தலைவரம் கொடுக்க வேணும் தங்க தாயாரே. தலைவரை கேட்டு வந்தால் இந்த மகனே கருத்து கமலன் கொடுப்பி தங்க மகனே. குழந்தைவரம் கேட்டு வந்தால் இந்த தாயாரே நீங்கள் குழந்தைவரம் கொடுக்க வேணும் தங்க தாயாரே. குழந்தை வரம் கேட்டு வந்தால் இந்த மகனே கருத்து குணமுடன் நான் கொடுப்பேன் தங்க மகனே. தாயே மலைவரம் கேட்டு வந்தால் இந்த தாயாரே நீங்கள் மாற மாறி ஒழிய வேணும் தங்க தாயாரே. மலை வரம் கேட்டு வந்தால் இந்த மகனே கருத்து மாரியாக பொழிந்திடுவேன் தங்க மகனே. தாயே நாட்டு மக்களுக்கு முத்தான 3 வரத்தை கொடுத்து விட்டோம். இப்பொழுது நானும் இன்னும் அண்ணனாகப்பட்டவனை எங்க அமர வேண்டும் தாயே? மகனே, அம்மா. தாங்கள் அழகர் மலைக்கும் மகன் சின்ன கருப்பு கொல்லிமலைக்கும் சென்று அங்கு வரும் மக்களுக்கு வரங்களை வாரி வாரி அள்ளி வழங்கி கொண்டிருக்க வேண்டும் மகனே. அப்படி ஆகட்டும் தாயே. அப்படியாகட்டும், வாருங்கள் சென்று வருவோம். சென்று வருவோம் தாயே. இதுவரை இந்த நாடகத்தை கண்டுகளித்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் எங்களது நாடகத்தின் அமைப்பாளர் எல் முத்துப்பாண்டி அன்னார் அவர்களின் கலைக்குழுவின் சார்பாகவும் எங்களுக்கெல்லாம் விடியும் வரை சிறந்த முறையில் ஒளி அமைப்பு ஏற்பாடு செய்து கொடுத்த பழனி ஆடியோஸ் அண்ணா அவர்களுக்கும் எங்களது கலைக்குழுவின் சார்பாக நன்றி கலந்த வணக்கம். இந்த நாடகத்தை பிரார்த்தனை நாடகமாக வைத்த பாக்கிய செல்வம் ரம்யா டிராவல்ஸ் அவர்களுக்கு எங்களது கலைக்குழுவின் சார்பாகவும் எங்களது நாடக அமைப்பாளர் அண்ணன் முத்துப்பாண்டி அண்ணன் சார்பாகவும் நன்றி கலந்த வணக்கம். சங்கரா சுவாமிகளுக்கு நாடகக்கலை வளர்க, நடிகர்களை உயர்க, ஊர் பொதுமக்கள் குருவெல்லாம் சரணம் சரணம் சரணம்.